ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவங்களுடைய எபிசோட் முடிஞ்சுது. கெமி எவிக்ட் ஆனாங்க. ஸோ கெமி போகும்போது வந்துட்டு சூப்பரான ஒரு கிளாஸை வந்துட்டு, அதுவும் இப்போ தான் துபாயில் வாங்கினாராம். எவ்வளோ அமௌண்ட்டு தெரில, கொடுக்குறதுன்னு ஆகிப்போச்சு. அது எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருப்பார். சூப்பராக இருந்துச்சு. சரிங்களா? அடுத்தது வந்துட்டு உள்ளே வந்துட்டு உடனே காமிக்கிறாங்க. அரோரா பொங்குறாங்க. ஏன் பொங்குறாங்கன்னா, காலையில் ஒரு ப்ரொமோவில் கூட நம்மளாம் பேசியிருப்போம். கமருதீன் வந்து சூப்பராக ஒரு முடிவு எடுத்து விஜய் பார்வதி பக்கம் உட்காந்தாருன்னு சரியான ஒரு அடியை கொடுத்துருக்காங்க கமருதீனுக்கு. இது தேவையா? அதாவது எப்படி இருக்குன்னா, இப்படி மானங்கட்டு இருக்கணுமான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு அந்த கிழிக்கிறாங்க கமருதீன். என்னையா இது, இந்த அளவுக்கு மானங்கட்டு போய் அங்கே இருக்குமா? விஜய் பார்வதிக்கிட்ட அப்படி கெத்தாக வந்துட்டு தௌலத்தாக சண்டை போட்டு, நீ யார் அப்படி இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ ஏன் பூனைக்குட்டி மாதிரி பம்பிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, ஏன் அதை கெடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. என்னென்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா? அவள் கூட நீ வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அவள் கூடயே இருக்க. ஓ, அவள் கூட சண்டை போட்டால் மட்டும் நீ என்கிட்ட வருவியா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்குது இவங்க பேசுகிற விஷயங்களே. அப்புறமா இனிமேல் என் கூட பேசுகிறவளை வச்சுக்காதன்றாங்க. அவள் உன்னை ஒரு வாட்டி அசிங்கப்படுத்தினால என்னையே ஒரு வாட்டி அசிங்கப்படுத்தல, உனக்குலாம் வெக்கமா இல்லைன்ற மாதிரி கேட்குறாங்க. நீ வேணால் உன்னை வந்து அக்யூஸ் பண்ணிட்டு நீ இது பண்ண, நீ அவள் பின்னாடியே போவ. நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவள் பின்னாடி போகிறவக்கிட்ட உங்ககிட்டலாம் வந்து என்னால் வந்து மனசு வீட்டில் பேச முடியாது. அவ்வளோ அசிங்கமாக என் வாயில் ஏதோ வருது அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. என்ன நடக்குது? இவ்வளவு காண்டா நம்ம ஒன்றுமே புரியல. இது என்னென்னா, விஜய் பார்வதி தரமான ஒரு அடியை கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு நல்லா பாருங்களேன். அரோரா எங்கெல்லாம் வந்துட்டு விஜய் பார்வதி பேசுகிறாங்க, அப்போ வந்து விஜய் பார்வதி காமிப்பாங்க. விஜய் பார்வதி அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தேவையில்லை. அதாவது கமருதி கூட அந்த டைலாக் சொல்லிகிட்டே இருப்பார். மச்சான், அந்த பொண்ணுக்கு ஏன் உன்னை பிடிக்கல தெரியுமா? ஏன்னா உன்னை பிடிக்கல, அவ்வளோதான். அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. கமருதீன்கிட்டே நான் வச்சுக்க போகிறது கிடையாது. அந்த அரோரா என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு இப்போ தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, எல்லாம் போச்சு அரோராவுக்கு. அதுக்குன்ட்டு இவ்வளோ ஓவராக பேசுகிறது. அவர் மன்னிப்பு கேட்குறாரு. சரி, நான் இனிமேல் போகல. இன்னே இது அந்த பொண்ணு கண்ட்ரோல் நீங்கள் போயிட்டீங்களா? அப்போ உங்கள் கேமே உங்கள் கிட்ட இல்லை. இதை தானே முதல்லேருந்து சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் உங்கள் கேமையும் உங்களையும் இழந்துட்டுருக்கீங்க. நீங்கள் அப்போ அதாவது ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார், மக்களே நான் வந்துட்டு இனிமேல் என் ஃபேன்ஸ்க்காக விளாட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் அவருடைய கேமே சேஞ்ச் ஆச்சு. இப்போ உங்கள் ஃபேன்ஸுக்காக நீ என்ன பண்ணுறீங்க? அந்த பொண்ணு அந்த போட்டு கிழிக்குது. இதில் வேறு என்ன சொல்லுது, இது நீ பாட்டுக்கு எதையாவது நான் சொல்கிறத வந்து தெரியாதமாக சொல்லிட்டு வந்துடுவேன். அப்புறம் அவள் எனக்கு திரும்பி என்னை ரிவீட் அடிக்கிறதுக்கா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. இவர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. எனக்கு புரியல, ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு என்ன இந்த பொண்ணு பண்ணிருச்சு இவருக்கு? விஜய் பார்வதியை விட இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஐயோ, சத்தியமாக எனக்கு புரியல. நான் கூட காலையில் வந்துட்டு அந்த ப்ரொமோ பார்த்தோன்னப்பா பரவாயில்லடா, கமருதீன் வந்து எப்படியோ அவங்ககிட்டேருந்து ஒழிஞ்சு இந்த பக்கம் வந்துட்டார், இனி வந்து நிம்மதியாக இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சா அவர் போகிற. ஆனால் இது வந்து கமருதீனுக்கு ஒரு வேக்கப் காலம் இருக்கணும். ஒரு வாட்டி போய் உட்காந்துட்டு வந்ததுக்கு இன்னும் இந்த அளவுக்கு பேசுகிறா. இப்போ யோசிச்சு பார்க்கணும், இந்த அளவுக்கு வந்து விஜய் பார்வதி பேசியிருக்காளா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவருக்கு புரியும். ஆனால் ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கான்னு சத்தியமாக புரியலப்பா. ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு கேட்கும்போது இதுலேயே. ஆனால் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி கேட்பாரான்னு தெரியல, பார்ப்போம், போக தெரியும். ஆனால் எது எப்படியோ விஜய் பார்வதியோட உங்களுக்கு தூக்கம் போச்சு, அரோராவோட தூக்கம் போச்சு. அது சூப்பராக இருக்குது. ஏன்னா அவங்க ஜாலியாக இருக்காங்க, நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.